ஹார்முஸ் ஜலசந்தியை உடனே திறக்காவிட்டால் ஈரானை முழுமையாக அழிப்போம். கார்க் தீவு மீது குண்டு வீசுவதாக அதிபர் ட்ரம்ப் மிரட்டல். ஹார்முஸ் ஜலசந்தியை உடனே திறக்காவிட்டால் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள், எண்ணெய் கிணறுகள், கார்க் தீவு உள்ளிட்ட அனைத்தையும் முழுமையாக அழிப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். அமெரிக்க, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான மேற்காசிய போர் ஒரு மாதத்தை கடந்து 31வது நாளாக நேற்று நீடித்தது. இப்போரை முடிவுக்கு கொண்டு வர இரு தரப்புக்கும் இடையே பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்கிறது. இதற்காக பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி, எகிப்து நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் உச்சி மாநாடு ராவல்பிண்டியில் நேற்று முன்தினம் நடந்தது. இதுகுறித்து பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இசாக்தார் கூறுகையில், பாகிஸ்தான் மீது ஈரான், அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. விரைவில் இரு தரப்பினருக்கும் இடையேயான அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தையை நடத்த ஏற்பாடுகள் செய்வோம் என்றார். ஆனால் ஈரானும் அமெரிக்காவும் தொடர்ந்து போரை தீவிரப்படுத்துவதிலேயே குறியாக உள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயின் அளித்த பேட்டியில், இரு தரப்பினருக்கும் இடையே செய்திகளை பரிமாறும் இடைத்தரகர்கள் மூலம் விவாதங்கள் நடைபெறுகின்றது. அமெரிக்காவின் 15 அம்ச போர் திட்டங்கள் பெரும்பாலும் யதார்த்தமற்றவை, நியாயமற்றவை, வரம்பு மீறியவை. அதை ஏற்க முடியாது. தற்போதைய நிலை நேரடி பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை என்றார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நேற்று முன்தினம் அளித்த பேட்டியில், ஈரானின் உயர்மட்ட அதிகாரிகள் ஒழிக்கப்பட்டு தற்போது நியாயமானவர்கள் கைகளில் அந்நாடு ஒப்படைக்கப்பட உள்ளது. அவர்களுடன் பேச்சுவார்த்தை நன்றாக செல்கிறது. விரைவில் ஈரானுடன் ஒப்பந்தம் ஏற்படுவதற்காக சாத்தியக்கூறுகளை நான் காண்கிறேன். எங்களின் 15 அம்ச திட்டங்களில் உள்ள பெரும்பாலான கோரிக்கைகளுக்கு ஈரான் ஒப்புக்கொண்டு விட்டது. அவர்கள் தங்கள் அணு ஆயுதங்களை கைவிடுவார்கள். நாங்கள் விரும்புவதை முழுமையாக செய்வார்கள். அவ்வாறு செய்யாவிட்டால் அவர்களுக்கென்று ஒரு நாடே இருக்காது என்று மிரட்டல் விடுத்துள்ளார். மேலும் தரவழி தாக்குதல் குறித்து அவர் கூறுகையில், ஈரானின் கார்க் தீவை நாங்கள் கைப்பற்றலாம், கைப்பற்றாமலும் இருக்கலாம். எங்களுக்கு நிறைய வழிகள் உள்ளன என்றார். இதன் பின்னர் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் ஊடக பதிவில், இராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வர எனது நிர்வாகம் ஈரானுடன் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது. இதில் விரைவில் ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும். மேலும் ஹார்முஸ் ஜலசந்தியை உடனடியாக திறக்க வேண்டும். இல்லாவிட்டில் ஈரானில் எங்களது தாக்குதலை பயங்கரமாக முடித்துக் கொள்வோம். அதாவது ஈரானின் அனைத்து மின் உற்பத்தி நிலையங்கள், எண்ணெய் கிணறுகள், கார்க் தீவு, மேலும் அனைத்து சுத்திகரிக்கப்பட்ட நிலையங்கள் ஆகியவற்றை குண்டு வீசி தகர்த்து முழுமையாக அழித்தொழிப்போம். இந்த இடங்களைத்தான் நாங்கள் இதுவரை வேண்டுமென்றே கை வைக்காமல் விட்டு வைத்துள்ளோம். ஈரானின் பழைய ஆட்சியில் 47 ஆண்டு காலமாக பயங்கரவாத ஆட்சி காலத்தில் அந்த நாடு ஈவி இறக்கமின்றி படுகொலை செய்த எங்களது ஏராளமான வீரர்கள் மற்றும் பிறருக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாகவே இது அமையும் என கூறியுள்ளார். ஏற்கனவே ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் குறிவைப்பதாக மிரட்டல் விடுத்த ட்ரம்ப் பின்னர் அதிலிருந்து பின்வாங்கி அவகாசம் வழங்கியுள்ளார். தற்போது அமெரிக்காவின் படைகள் மத்திய கிழக்கில் குவிக்கப்பட்டு வரும் நிலையில் ட்ரம்பின் இந்த புதிய மிரட்டல் பதற்றத்தை அதிகரித்துள்ளது.